வணக்கம். இது இமயம் இயற்கை மருத்துவமனை. நான் டாக்டர் திருமுருகன். லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு எளிய வழிமுறைன்னு பார்த்தோம். இந்த வீடியோலையும் வெயிட் லாஸ்க்காக தூக்கம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தூங்குறதுனால நமக்கு வந்து வெயிட்டு குறையுமா ஏறுமா அப்படின்னா, நீங்கள் அதிகமாக தூங்குறதுனால உங்களோட வெயிட்டு நல்லா குறையும், இல்லைனா வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ராத்திரி நல்லா தூங்கணும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் தூக்கமாவது ஒருத்தருக்கு தேவை. 8 மணி நேரத்தை விட நீங்கள் கம்மியாக தூங்குறீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா உங்கள் உடல் எடை கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ராத்திரி நல்லா தூங்கும்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப பசி எடுக்காது. ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் நல்லா தூங்குறதுனாலையும் பசி எடுக்கிறது கம்மியாகவும், அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ராத்திரி அதிகமாக தூங்கலை, கம்மியாக தூங்குறீங்க, இல்லை பகல்லையும் உங்களுக்கு தூங்குகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஏன்னா தூங்காத நான் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எதை சாப்பிட போகிறேன்? அதிகமாக ஸ்நாக்ஸை தான் அதிகமாக சாப்பிட போகிறேன். ஏதாவது ஸ்நாக்ஸு, சாட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் என்னோடய உடல் எடை வந்து கலோரிஸ் அதிகமாகி கூடிடுது. அப்படின்னு என்ன பண்ணணும், நான் அதிக நேரம் தூங்குறதுனால அந்த கிரேவிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா, நம்ம தூங்கும்போது நல்லா உங்களோட உடல் எல்லாமே ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை நல்லா செய்யும். ஒருவேளை நீங்கள் தூக்கம் கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா இதை பண்ண முடியாது. ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். யார் கம்மியாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து லெப்டின் ஹார்மோன்னு சொல்லுவோம், லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதை கிரில்லினன்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் உங்களோட வயிறு இருக்கீங்களா அதில் ரெடியாகி பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், உடனே நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ யாரோ ஒரு ஹார்மோன் வந்து உங்களை சாப்பிடுன்னு சொல்லுது. அப்போ இன்னொரு ஹார்மோன் வந்து சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஹார்மோன் தான் லெப்டின். ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து கிரில்லின் ஹார்மோன் பசியை தூண்டுதுன்னா லெப்டின் ஹார்மோன் பசியை கட்டுப்படுத்துது. யார் கம்மியாக தூங்குறீங்களோ அவங்களுக்கு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்கள் சாப்பிட்ற அளவு வந்து சரியாக தெரியாது. அதனால் அதிகமாக சாப்பிடுவீங்க. இப்போ அதிகமாக சாப்பிடும்போது நிறையா கலோரிஸ் சேர்ந்துடும், வெயிட்டும் அதிகமாகிடும். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும் கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த டைப் 2 டயாபெட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வர பாதிப்பு அதுவும் இதனால தான் வருது. எதனால்? தூக்கமின்மையினால், கம்மியாக தூங்குறதுனால. அதனால் பகலில் நீங்கள் தூங்கக்கூடாது. ஏன்னா பகலில் சில சுரப்பிகள், அதாவது தூக்கத்துக்கு தேவையான சுரப்பிகள் இருக்க போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இந்த மெலட்டோனின்னு சொல்லுவோம், தூங்குறதுக்கு உண்டான ஹார்மோன். இது வந்து ராத்திரி தூக்கத்தில் மட்டும்தான் தயாராகும். ஸோ நீங்கள் பகலில் ஏதாவது தூங்கிட்டிங்கன்னா இந்த ஹார்மோனோட ப்ரொடக்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக ஜீரோ. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த மெலட்டோனின் ஹார்மோன் உங்கள் பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்காது. அதனால் என்ன ஆகுனா, நான் தூங்கினாலும் அந்த லெத்தார்ஜினஸ், அந்த ஒரு மாதிரி ஒரு டிசீனஸ், நமக்கு மத்தியானம் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு இரிட்டேட்டட் மூடு, இது எல்லாமே இருக்கும் நம்ம பகலில் தூங்கும்போது. நைட்டு நம்ம தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காரணம் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோன், இந்த மெலட்டோனின்ங்கிறது. ஸோ அதனால் ராத்திரி தூக்கங்கிறது உங்களோட உடல் எடையை நல்லா கட்டுப்படுத்தும், உடல் எடையை குறைக்கும். நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு வெயிட்டு குறைக்கிறதுக்கு இந்த தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக இருக்குது, தூக்கமின்மையினால் எனக்கு வெயிட் ஏறுது, இல்லை இது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, முதல்ல நீங்கள் சரி பண்ண வேண்டியது இந்த தூக்கமின்மையை, இன்சோமினியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை. அப்படின்னா தூக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கும், இல்லை தூக்கம் நான் நேச்சுரலாக பண்ணி பார்க்குறேன் வரமாட்டேங்குதுன்னா அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் இருக்குது. அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம இமயம் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கும் பேக்கேஜஸ் இருக்குது. ஒரு 8 days ரிலாக்ஸேட்டிவ் பேக்கேஜ்னு இருக்குது. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் பேக்கேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரெயின் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும், ஜாயிண்ட் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதனால் தூக்கம் நல்லா வரும், மனசாந்தி கிடைக்கும். யோகாங்கிறது வந்து பார்ட் ஆஃப் தெரப்பியாக இருக்குது நம்ம நேச்சுரோபதியில். அப்படி நம்ம யோகா கரெக்டாக பண்ணும்போது உங்களோட உடல் எடை நல்லா கட்டுக்குள் வரும், தூக்கமும் நல்லா வரும், வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரியான தெரப்பிகள் எல்லாமே நம்ம இமயம் நேச்சுரோபதியில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இமயம் நேச்சுரோபதி வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான பேக்கேஜஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மூலமாக உங்களோட வெயிட்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட உடலை வெயிட்டு ஏறுறது அதை வந்து முழுசாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். தூக்கமும் நல்லா வர வாய்ப்பு இருக்குது. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்கள் இன்னொரு புது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.